எங்களை உடைக்க நினைப்பவர்கள் உடைந்து போவார்கள். இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு என்ன பொருள்? கட்சியில யார் இருக்கிறாங்க, கூட்டணியில யார் இருக்கிறாங்க முதல்ல சொல்லுங்க. அது வேண்டாம், அது வேற விஷயம். சொல்லுங்க திரு வைத்திலிங்கம், சொல்லுங்க. அவர் கலைஞர் பல பொருளில் பேசியிருப்பார். சரி, அவருக்கு எதிர்காலம் தெரியும். எவருடைய விளைவுகளினால என்ன நடக்கும் என்பதை அறிந்து தெளிந்து பேசிய அறிஞர் என்பதனால நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். அதனால் இவரிடமிருந்து விலகியவர்கள் குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள். அதற்கு வைகோ மௌனம் சாதிக்கிறார். பொருளை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவர் வைத்திருக்கிற பிரச்சனை பாலு வந்து சந்தித்த பற்றி ஒன்னு பொருள் சொல்லல, இதை பற்றி சந்தித்ததே தவறு என்று உங்களுக்கு அவர் மீது இருக்கிற அவநம்பிக்கை காட்டுது. யார் மீது? கூட்டணிக்காக சந்தேகத்தை நீங்க விளக்கலாம். கூட்டணிக்காக நீங்க சந்திக்கல, அது எனக்கு அதாவது சந்தித்தவர்கள் அரசியல் ரீதியாக இருந்தால் சொல்லுவார்கள். அது யெச்சூரியும் டிஆர் பாலு அவர்களும் சொல்ல வேண்டிய தகவல். அது எங்களிடம் கேட்பது முறையற்றது. இதுக்கு ரொம்ப நியாயமானது, ரொம்ப நியாயமானது ஒரு கூட்டணி அவர்கள் மீது வந்திருக்க அவநம்பிக்கை. திரு வைத்திலிங்கம் இப்ப நீங்க சொல்ற எங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதத்தை இவருக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. சார் அப்படி சொன்னா முல்லைவேந்தன் போய் குற்றச்சாட்டு வச்சாரு, நீங்க பாருங்க முல்லைவேந்தன் குற்றச்சாட்டு வச்சார்ல, அந்திரிதாஸ் சொன்னார். வைத்திலிங்கம் எங்க சொன்னதுக்கு ஏன் கோடியிலிருந்து வந்தவங்க சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் இவங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்க வந்து டிஆர் பால்ட்ட கேட்கறதுக்கு பதிலா அவங்கள்ட்டே கேட்கலாம். நான் உங்கள்ட்ட கேட்பது உடைக்க பார்க்கிறார் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல சித்தாந்தங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருக்கு. இவ்வளவு தூரம் ஒரு கூட்டணி கொள்கை விளக்கங்கள்லாம் வந்த பிறகு ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். நீங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு. இல்லை, அதாவது நான் முதல்ல வந்து வைகோனுடைய குற்றச்சாட்டுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குன்றதுனால நான் முதல்ல அதை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து அவர் வந்து சீதாராம் யெச்சூரியை சந்திக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமாக ராமகிருஷ்ணன் இன்னைக்கு பத்திரிகையில் தெளிவுபடுத்தியிருக்கார். அது சம்பந்தமாக எனக்கு தகவல் தெரியாது. ஆனால் சீதாராம் யெச்சூரியை சந்தித்திருந்தார் என்று சொன்னால் அதற்கான பதிலை சீதாராம் யெச்சூரி சொல்லி இருப்பார். தெளிவா சொல்லிட்டார். ஒண்ணு அவர் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்களை உடைக்க முடியாது என்ற விஷயத்தையும் அது சாத்தியமில்லை என்ற விஷயத்தையும் சொல்லிட்டார். நாங்கள் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைமை முடிவெடுக்குது, டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்குது? அதனாலதான் டெல்லி தலைமையும் மாநில தலைமையும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கு என்பதுதான் ராமகிருஷ்ணன் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு. இது வந்து எங்களுடைய அகில இந்திய மாநாட்டிலும் மாநில மாநாட்டிலும் பேசி எடுக்கப்பட்ட முடிவினுடைய தொடர்ச்சி என்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். அடுத்து என்னன்னு சொன்னா, ஏன் வைகோ இந்த விஷயத்தை சொல்லுகிறார்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு சந்திப்பு அப்படின்ற விஷயம் மட்டுமல்ல. இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார்? ஆரம்ப சூரத்தனம் என்று சொன்னாரா? என்ன எதுக்குன்னா, இவங்க நிலைக்க மாட்டாங்க, வந்துருவாங்க, கடைசி நேரத்தில் மாறி எங்களிடம் வந்து விடுவார்கள். அதான் அவருடைய அறிக்கை. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை வைத்து தான் அதிமுக தோற்க கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்க அந்த மாதிரி தனியா தோக்கடிச்சு அந்த புள்ளி ஒருமே தப்பு. 2006 96 அவர் சொல்லக்கூடிய தவறு கணக்கே தவறு. ஆனால் கூட்டணி கட்சிகளை வைத்து தான் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி என்ன வர்றானா, சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் ஆசைப்படுவதற்கு காரணம் இருக்கிறது, ஆனாலும் கடைசி நேரத்தில் வந்து விடுவார்கள். நோக்கம் என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, கூட்டணி இல்லாமல் தோற்கடிக்க முடியும்னு சொல்றீங்க, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றீங்க. இதையெல்லாம் பேசிவிட்டு தொடர்ச்சியாக இவர்கள் ஆரம்ப சூரத்தனத்தில் இருக்கிறார்கள், இது உடைந்துவிடும், கண்டிப்பாக அவங்க பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில ஒண்ணு. என்னுடைய அடுத்த பதில் திமுக வந்து சந்திக்குது இல்ல, டிஆர் பாலு சந்திக்கிறார். என்னுடைய அடுத்த பதில் கேட்டு அழைச்சாங்களா? இல்ல, என்னுடைய அடுத்த கூட்டணிக்கு அழைச்சு ஒரு சந்திப்பு நடைபெறல. நீங்க தான் அந்த கட்சி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நாங்க ஒண்ணும் அழைக்கல. சந்திப்பு என்பது நாங்க ஒண்ணு நீங்க வாங்கன்னு சொல்லல. அடுத்து என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு அரசியல் தளத்துல 4-5 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை அறிவிக்கிறோம். ஒரு ஜனநாயக மரபுன்னு ஒண்ணு இருக்கு, உங்களோட சேர மாட்டோம் அப்படின்னு கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தனியாக போட்டியிட போகிறோம், இது வந்து சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உடைஞ்சிருவீங்க, நீங்க எங்களோட தான் வரணும்
அப்படின்னு பேசுவது என்பது இருக்குல்ல, அதுக்கே என்ன அர்த்தம்னு சொன்னா ஒரு அரசியல் நாகரிகத்தை கடந்த விஷயம் அது. இல்ல சார், இல்ல வருகிறேன். யாரு இல்ல வருகிறேன். நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டும். திரு பெருமாள் மணி இருக்கிறார். திரு பெருமாள் மணி இல்ல அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அடுத்த கட்டத்துக்கு வாங்க. இல்ல அடுத்த திரு வைத்திலிங்கம் அவர் நேரம் நீங்க அடுத்த கட்டம். திரு பெருமாள் மணி உங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும். மக்கள் மீது இல்ல ஒவ்வொருத்தரா பேசுங்க. அவர் நேரத்தை எடுக்க வேண்டாம். வைத்திலிங்கம் உடைந்து விடுவார்கள் என்ற அறிக்கை இருக்கு. திரு வைத்திலிங்கம் அடுத்த சுற்றுலையும் உங்களுக்கு நேரம் இருக்கு. பெருமாள் மணி காத்துட்டு இருக்கிறார். திரு பெருமாள் மணி, நான் பார்ப்பது வைகோ என்ற குற்றச்சாட்டை சுமத்துறார். அதற்கு முன்பாகவே மதிமுகவை உடைக்க பார்த்தது. மாவட்ட செயலாளர்களுக்கு யார் கடிதம் எழுதியது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தான் எழுதி மாவட்ட செயலாளர்கள்லாம் இழுத்தாங்க. அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கு. இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி வெர்சஸ் டிஎம்கே கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப சீதாராம் யெச்சூரி இதை பத்தி தெளிவா எல்லாம் சொல்லலை. என்ன நடக்குது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று ஒரு யோசனை உருவாகிறது. திமுகவினுடைய தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் முரசொலி விருது வழங்குகிற விழாவில் பேசுகிறார். திமுக கூட்டணியை உடைக்க நினைப்பவர்கள் சிதறுண்டு போவார்கள் அப்படின்னு சொன்ன 24 மணி நேரத்திற்குள் பிரதானமான மாவட்ட செயலாளரான பாலவாக்கம் சோமு 19 ஆண்டுகளுக்கு மேல் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அறிவாலயத்து வாசல்ல வந்து நிற்கிறார். அப்போ மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று ஒன்று உருவானதை ஒட்டியே ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து திமுகவுக்கு வந்துட்டாங்க. அது கூட்டு இயக்கம் என்பது கூட்டணியாக மாறுமா இல்லையா என்ற பின்புலத்தில் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவாகிறது. அந்த பின்புலத்தில் வைகோவினுடைய பேட்டி இருக்கிறது இல்லையா, மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவானதற்கு அடுத்து வைகோ கொடுக்கிற இந்த பேட்டி வழக்கமான அவருடைய பதட்டம் நிறைந்த பேட்டி என்பதை தாண்டி திரைமறைவில் ஏதோ வலுவாக நடந்திருக்கிறது என்ற ஊகத்தையே கொடுக்கிறது. அந்த யூகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் வந்து அக்னி பிரவேசம் செய்ய வைத்திருக்கிறது. அந்த யூகத்திற்கு தூண்டுகோலாக அமைவது எது என்றால், இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திராவிட இயக்கங்கள் கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை கட்டுவார்கள். எப்படி கட்டுவார்கள் என்றால், தேசிய கட்சியையும் இவங்களோட கமாண்ட்ல வைப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய சிறு கட்சிகளையும் இவங்களோட கட்டுப்பாட்டில் வைப்பாங்க. அப்படிதான் ஒரு கூட்டணியை இவங்க கட்டுவாங்க. யாருக்கு என்ன, இங்க உள்ள சிறு கட்சிகளுக்கே யார் எங்க போறாங்கிறதே தெரியாது. அந்த கேம்ல அவங்க வலுவா இருப்பாங்க. தேசிய கட்சிகளுமே வந்து இவங்களுடைய மூவுக்குள்ள தான் அவங்க கட்டுப்பட்டு இருக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பிரதான தேசிய கட்சிகள் வழக்கம் போல் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் உதிரி கட்சிகளாக இருந்தவர்கள் அவங்க வந்து என்னன்னா, எப்போது போயஸ் தோட்டத்திலிருந்து அழைப்பு வரும் என்பது தெரியாது. ஆனால் நம்பி போய் காத்திருக்கக்கூடிய இடம் கோபாலபுரம். கோபாலபுரத்துக்கு ஒரு தூது அனுப்பலாம், ஏதாவது தகவல் சொல்லலாம், அதற்கு ஏதோ ஒரு வழிவாய்ப்பு இருக்கும். இப்படியாப்பட்ட சூழலில் சிறிய கட்சிகள் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே முதலில் இணைந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று ஆரம்பித்தவுடன் அண்ணா அறிவாலயம் அதனுடைய பிரதான கட்சியான மதிமுகவை ஏறக்குறைய ஒரு 30 விழுக்காடு சிதறடித்தார்கள். 5-6 கரூர் மாவட்ட செயலாளர் கிளம்பினார். அந்த பின்புலத்தில் பார்க்கிற பொழுது இது சீதாராம் யெச்சூரி டிஆர் பாலுவினுடைய சந்திப்பு சாதாரணமான சந்திப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவனையோ கிருஷ்ணசாமியை இவர்கள் பேசி விடுவார்கள். வழக்கமாக தேசிய கட்சிகளை காங்கிரஸை காரணம் காட்டி அல்லது பிஜேபியை காரணம் காட்டி டெல்லியில் தான் இவர்கள் பேசுவார்கள். அதுல ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து இப்ப மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்தை அழைக்கிறாங்க, தமாகவை அழைக்கிறார்கள், பாஜக அழைக்கிறது, எல்லோருமே அழைக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பார்வை, இந்த அரசியல் கணக்குகள் என்பது எப்படி இருக்க போகிறது? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். கூட்டணி கணக்குகள், அரங்கேறும் கூட்டணி நாடகங்கள், நம்ம இது பற்றி தான் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு பகடைக்காயை போலத்தான் தேர்தல் நெருங்குகிற வரை நாம் இது பற்றியெல்லாம் விவாதிச்சுட்டே இருக்கிறோம். யார் யாரோடு போக போகிறார்கள், என்ன நிலைப்பாடு இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் விவாதமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறேன். பொறுத்திருங்கள்.